ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட் இளநீர் பாயசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பால் காய்ச்சணும். அதுக்காக அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து, அதாவது நம்ம ஊற்றின அந்த 3/4 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாலாக ஆகணும். அதாவது 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக 1/2 லிட்டர் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா அது மாதிரி கொதித்து கம்ப்ளீட்டாக வந்து ஓரெல்லாம் ஏடு கட்டி வரும்போது நம்ம மில்க் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஜாஸ்தி போடணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து அந்த 1/2 லிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் ஆகணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதித்து இது மாதிரி வந்து க்ரீமியாக வரணும். ஸோ அந்த வந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சம்டைம்ஸ் அடி பிடிச்சிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே மாறிடும். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது வந்து அரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பால் இது பண்ணோம்லே அதை வந்து நல்லா சில்லுன்னு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு சூடு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 இளநீர் வாங்கினேன். அந்த 3 இளநீரோட தேங்காவை வழுக்கையாக வாங்கிக்கோங்க. எப்பயுமே அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்ஸ் அரைச்சும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதர் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஆட் பண்ண மாட்டேன், பட் நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 3 இளநீரோட தண்ணியை வந்து தனியாக வச்சுருக்கேன். அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சூட்லேயே வந்து ஆட் பண்ணிடுறீங்க. ஸோ சூடில் ஆட் பண்ணி லைட்டாக சூடு இருக்கும்போது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும். கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜா வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்வீட் பண்ணுறதுக்காக நட்ஸு அண்ட் தென் வந்து சுகர் எல்லாத்தையும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக திக்கனிங் கொடுக்கும் அந்த ரீசனுக்காக. ப்ளஸ் ஃப்ளேவரும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ கட்டி இல்லாமல் அந்த தேங்காய்லாம் ஒன்று ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிங்கன்னா இப்போ பேக் பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். இது வந்து நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். அதே போல் இளநீர் பாயசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கணுங்க, அது கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் சில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கிங் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட இளநீர் பாயசம் ரெடி ஆகுது. ஸோ இளநீர் பாயசம் அப்படின்னா சந்தியாஸ் கிச்சனோட ஒரு ஃபேவரட்டான டிஷ். இளநீர் பாயசத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து அத்தனை 100 மக்கள் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் எங்களோட இளநீர் பாயசம் ப்ரிப்பரேஷன்.